பாருங்கள், இன்றைக்கி நம்ம வீட்டில் வேர்க்கடலை சட்னி அது எப்படி பண்ணலான்னு பாருங்கள். ஒரு 100 கிராம் இருக்கும் கடலை. சிம்மில் வச்சுட்டு ஸ்லோவிலே வச்சுட்டு வறுக்கணுங்க. ஃபுல் தீயில் வைக்கக்கூடாதுங்க. சிம்மில் வச்சுக்கிட்டு ஸ்லோவாக வறுக்கணும். ஏன்னா தீஞ்ச மாதிரி ஆகிடும். அந்த உள்ளே இருக்கிற பருப்பு நல்லா ஹீட் ஆகி அதுவே நல்லா நமக்கு வந்து பொரிஞ்ச மாதிரி வரணும். ஏன்னா அதுக்காக ஸ்லோவாக பண்ணால் தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஃபுல் தீயில் வைக்கவே கூடாது. அப்புறம் என்னென்னு பாருங்கள். சின்ன வெங்காயம், தக்காளி 1, ஒரு 4 காஞ்ச மிளகாய், பூண்டு பல் 4, ஒரு சின்னது துண்டு இஞ்சி, சின்ன பீஸ் மேலே இந்த பாருங்க புளி, அதான் சின்னமாக தனியாக ஒரு ஸ்பூன் இருக்கும். ஏன்னா இது ஃப்ளேவருக்கு தான். இது ஒரு சிலர் வேணான்னாலும் பரவாயில்ல, இது நல்லாயிருக்கும் டேஸ்ட். இது மாதிரி பண்ணி பாருங்கள் ஒரு நாளைக்கு. பாருங்கள், பொரிஞ்சிருக்கு பாருங்கள் எல்லாமே. இதுதான் இந்த இது கரெக்டாக இருக்குது. இது மாதிரி எடுத்தோம்னா போதும். ப்ரௌனாக இருக்குது பாருங்கள். எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்குது பாருங்கள். அதே சிம்மில் வச்சதால் தான் இந்த அளவுக்கு கிடைக்கும். ஏன்னா ஃபுல் தீயாக இருந்ததுன்னா ஒன்று கருப்பு ஆன மாதிரி, ஒன்றும் வறுத்தது பத்தாத மாதிரி ஆகிடும். இதுதான் லிமிட்டு. நமக்கு வந்து நீங்கள் மீடியமாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எண்ணெய் போடுறோங்க. வதங்கிறதுக்கு தான் ஒரு 3 ஸ்பூன் போதுங்க. இந்த தனியாக வச்சுருந்தோம்லங்க, இது ஃப்ளேவருக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் வேணால் பாருங்கள், எப்படின்னு பண்ணி பாருங்கள். இது இப்போவும் சிம்மில் தான் இருக்குது. அடுப்பு சிம்மில் தாங்க இருக்குது. ஃபுல்லாக வைக்கல. எதுவுமே நீங்கள் வந்து ஸ்லோவில் வச்சு நீங்கள் இதுமாரிலாம் வறுக்கிறம்போது நமக்கு வந்து அந்த தீயாது நல்லாயிருக்கும். ஃபுல் தீ இதெல்லாம் எண்ணெய் போட்டு இந்த மிளகாலாம் வறுக்கிறது தாங்காது. அதனால் ஸ்லோவில் தான் வச்சு பண்ணணும். இதை பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் மாறுது பாருங்கள். அவ்வளோதான். வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் நான் போட்டிருக்கேன். வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கட்டுங்க. கொஞ்சம் பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வதங்கியிருக்கு. கல் உப்பு, தக்காளி, ஒரே தக்காளி தான். இது என்னென்னா சின்ன துளி. இங்கே பாருங்கள், ஒரு பீஸ் தான் புளி போடணும். இது கடலை சட்னினால இது கொடுக்கணும். கடலை சட்னி இது போட்டால் தான் டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும். போடலாம். ஒரே சின்ன பீஸ் போதும். தக்காளியும் போட்டிருக்கீங்கன்னு கேட்கலாம். இருக்கட்டும், தக்காளி 1 தான் வச்சுருக்குறோம். அதனால் சின்ன பீஸ் தக்காளி, அந்த பீஸ் போதும். புளியோடது ஒரே ஒரு பீஸ் தான், அது போதும். இது ஸ்லோவிலே அதே வதங்கட்டுங்க. பாருங்கள், வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு தான் போதும். இதை வந்து வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இது வறுத்துனோல அதை வந்து தோலை தொலைச்சி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வந்துருக்கேன், சேர்த்துருக்குறேன். அவ்வளோதான். பாருங்கள், போதும். இதில் இன்னொரு மாடல் பண்ணலாம். இதே மாதிரி கடலைப்பருப்பு இதை வந்து வறுத்துட்டு இதை என்ன பண்ணோன்னா, இதே மாதிரி ரெடி பண்ணிக்கிறோம்ல, அதில் வந்து ஒரு முடி தேங்காய் திருவல் போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகா, இதே மாதிரி 4 பல் பூண்டு, உப்பு, இதுக்கு சின்ன 2 உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ 2 காஞ்ச மிளகா போட்டு அப்படியே அரைக்கலாம். இது அது தனியாக அரைக்கலாம். அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஏன்னா இது நல்லாயிருக்கும். தேங்காய் இல்லாமல் நமக்கு சிம்பிளாக அரைக்கலாம். இதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஹீட் ஆறின பிறகு ஜாரில் போட்டுக்கலாங்க. காமிச்சிட்டு இதை காமிக்கிறேன் பாருங்கள் எப்படின்னு. ஆறிடுச்சுங்க. மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். இந்த மிளகாய் எடுத்து இப்போ தனியாக இதில் மிளகாய் போட்டிருக்கேன். இந்த புளி இருக்குது பார்த்தீங்களா, இதையும் ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஒரு ஓட்டிட்டு அப்புறமா இதில் கொண்டாந்து திரும்பி ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை போட்டுட்டு வரேன் பாருங்கள். இதில் சேர்த்துக்கலாங்க.
மிளகாய் வந்து அப்புறம் மிளகாய் ஒரு ஓட்டு ஓட்டிருக்கு போதும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. எந்த சட்னியுமே கொஞ்சம் குறைன்னு அரைக்கணுங்க. ரொம்ப நைஸாக அரைஞ்சாலே அதனோட டேஸ்ட்டே கிடைக்காது. பாருங்க, அரைச்சாச்சு. மாற்றிக்கிறேன். சட்னி வந்து எந்த அளவுக்கு இருப்பாருங்க. இந்த மாதிரி தான் அரைச்சாதான் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப நைஸாக போச்சிங்கன்னா அந்த டேஸ்ட்டே போயிடும். இது மாதிரி குழன்னு இருக்கும், சாப்பிடவும் பிடிக்காது, நமக்கு டேஸ்ட்டு கிடைக்காது. இதே மாதிரி பண்ணிக்க. எந்த சட்னியாலும் இந்த மாடல் தான் நீங்கள் அரைக்கணும். தாளிப்பு போடுறேங்க. போதுங்க, ரெண்டு ஸ்பூன் இருக்கும். கடுகு, உளுத்தம்பருப்புங்க. உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாங்க, கொஞ்சோண்டு பெருங்காயம், கருவேப்பிலை நிறையவே சேர்க்கலாங்க. போதுங்க, கருவேப்பிலாம் பொரிஞ்சிருக்கு. சட்னியில் சேர்த்துக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், எந்த திக்னஸ் போதும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டுக்கு போதும், அதனால வச்சுருக்குறோம். முட்டை தோசை ஊற்றுறேன் பாருங்கள். தோசை ஊற்றிருக்கேங்க. முட்டையை உடச்சி பாத்திரத்தை தனியாக வச்சுருக்கேன், அதில் சேர்க்குறேன் பாருங்கள். ஏன்னா அதிலே முட்டையை கட் பண்ணி இதில் கொட்டினோம்னா அதில் ஓடுலாம் கீழே குழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை அப்படியே தோசைக்கு திருப்பியால் அப்படியே திருவி விட்டுட்டிங்கன்னா, பரப்பி விட்டிங்கன்னா இந்த பாருங்க பரப்பிட்டு ஒரே இடமா இருந்ததுன்னா அப்படியே கொஞ்சம் அகலமாக ஆக்கினீங்கன்னா கரெக்டாகிடும். இட்லி பொடிங்க, இட்லி பொடி, பெப்பர் பொடி, சால்ட்டுங்க, சால்ட்டு, பெப்பர் பொடி, எண்ணெய் வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாம். இருக்கு பாருங்க. தோசை ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க. பாருங்க எப்படி இருக்குது தோசை. முட்டை பாருங்க, தோசை ரெடி ஆயிடுச்சு. முட்டை தோசை, கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதே டேஸ்ட்டில் பண்ணி பாருங்கள். நல்லா இருக்கா எப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்கள். எங்கள் புகழனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.